மாளிகைகளின் கதவுகள் சிதற, மணிமண்டபங்கள் மண்ணோடு மண்ணாக, இலங்கை நகரமெங்கும் போர் முழக்கம். புஜங்கள் துடிக்க ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த அந்த அனுமனின் மனதில் ஒன்று மட்டுமே தீர்வு: எப்படியாவது ராவணனை கண்டுவிட வேண்டும். துவாரகர்கள் 1000 பேர் அனுமனை சூழ்ந்தனர். அடுத்தது கிங்கரர்கள் ஆயுதமும் ஏந்தினர். அஞ்சனை மைந்தனுக்கு அரை நொடியே ஆனது. எவர் வரினும் என்ன பயன்? வந்ததும் வென்றதும் வாயுமகன். ஏதோ வானரம் வந்திருப்பதாக ராவணனுக்கு செய்தி. வதைத்து விட்டு வா என ஜம்புமாலியை அனுப்ப, ஜம்புமாலி அம்புகளை மலையாக எரிய, அனுமனோ மலைகளை அம்புகளாக எறிந்தான். அந்த ராமதாசனை ரசிக்கத்தான் வேண்டும். அடுத்தது ராவணனின் மகன் அக்ஷயகுமாரனும் 5 சேனையும். எவரும் அனுமனை தொடுவதாக இல்லை, அனுமனும் விடுவதாக இல்லை. தோள் தூக்கி வந்தவரெல்லாம் தோற்றே போயினர். 10 தலை இருந்தும் புத்திர இழப்பில் சித்த தெளிவில்லை ராவணனுக்கு. இந்திரஜித்தை அழைத்தான். இதுவரை கொன்று வர சொன்னவன் இப்போது கொண்டு வர சொன்னான். ஏவப்பட்டது பிரம்மாஸ்திரம். அனுமனுக்கு ராமநாமம் ஒன்றே போதும், அதையும் அடக்க. ஆனால் ராவணனை காண்பதே நோக்கம். அடிபணிகிறான், கட்டப்படுகிறான். அரக்கர்கள் மொத்தமாய் ஆர்ப்பரித்தனர். அரசவை எதிரே ராவணன். கட்டிய கயிறு தானாய் அவிழ்கிறது. ராவணனுக்கோ ஆச்சரியம். அனுமன் சிரித்தான். தூதனாக வந்திருக்கிறேன் ராவணா. அங்கே ராமன் காத்திருக்கிறார். பிராட்டியை அனுப்பு, மறுத்தால் மரணம், முடிவு உன் கையில். அனுமன் சொல்லி முடிக்க, ராவணனுக்கோ எல்லையில்லாத கோபம். முட்டாள் குரங்கே, அந்த ராமனை காத்திருக்க வைப்பது தவறுதான். உன் தலையை அனுப்பி வரவேற்கவா என்றான். தூதனை கொள்வது வீரமல்ல, விபீஷணன் தடுத்தான். அப்படியென்றால் நெருப்பிடுங்கள் அந்த வாளுக்கு. இது ராவணனின் உத்தரவு. வீரர்களோ வாளில் துணிகளை சுற்றி தீயிட, ராவணன் சுமக்கும் பாவமாய் அது நீண்டு கொண்டே போனது. தகிக்கும் தணலில் சலனமில்லா அனுமன் சொன்னது: ராவணா, என் ஐயன் உன்னை கொன்று வர சொல்லவில்லை, அன்னையை கண்டு வரவே சொன்னார். நான் போகிறேன். உன் உயிருக்கு உடையவர் வருகிறார். அதுவரையாவது உயிரோடு இரு. வாளில் இட்ட தீ நாடெங்கும் நீள, அங்கே இலங்கை மொத்தமாக எரிந்து கொண்டிருந்தது. அது ராமனின் வருகைக்கு அனுமன் தந்த தீபாராதனை. ஜெய் ஸ்ரீராம்.